வெல்கம் டு கேரளத்தின் தமிழ் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக வைக்கிறோம். இப்போ மல்லி, சீரகம், மிளகாய் மூணையுமே நல்லா கொஞ்சம் பொன்முறையாக வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம். பயிரை வறுத்து பொடி பண்ணி அரைச்சி கொஞ்சோன்னு வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான காய்கறி முருங்கக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, பட்டை, மிளகாய் போன்ற ஜாமான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வெட்டி வச்சுக்கிறோம். சட்டியில் எண்ணெயை வச்சு வதக்கி சூடானதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் பட்டை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிறோம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வதக்கிறோம். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கிறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அப்புறம் தக்காளி படிக்கிறோம். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிற நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மசாலாவை சேர்த்து காய்கறியும் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் தேவையான சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சா பயிறு குழம்பு தயார். இதை கொடுங்க, பசங்க காலி பண்ணிடுவாங்க.